Hey everyone, welcome back to MV's Aquarium. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீடிங் சீரீஸில் இது வந்து பார்ட் 5. ஸோ இதில் வந்து நம்ம கப்பீஸ் பாண்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோஸ்லலாம் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணுறோம், அண்ட் தென் கோல்ட் ஃபிஷ்ஷஸ்க்கு என்ன ஃபீட் பண்ணுறோம், ஏஞ்சல் ஃபிஷ் அண்ட் கேட் ஃபிஷ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம 5th பார்ட்டில் கப்பீஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் வந்து 2 பாண்ட் செட்டப் வச்சுருக்கேன் கப்பீஸ்க்கு மட்டும். இது எல்லாமே இம்போர்ட்டட் குவாலிட்டிஸ் தான், எதுவுமே நார்மல் கப்பீஸ் இல்லை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா செம கலர் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் என்கிட்ட வந்து ஒரு 6 வெல் க்ரோன் கப்பீஸ் இருக்குது. இதில் 1 2 3 எனக்கே தெரியல, 7 இருக்குது ஆக்சுவலாக. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் ஒன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஃபீமேல் அண்ட் இதோட டெய்ல் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆல்சோ இது வந்து நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கணுன்னா நான் ஆல்ரெடி கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ வந்து நான் முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம், இந்த பாண்ட் செட்டப் நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி. இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது, எனக்கு ரொம்ப நல்லா செட் ஆகிடுச்சு. குட்டி எல்லாம் இருக்குது, கப்பி ஃப்ரைஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ஊற்றி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓடிட்டுருக்கு. அந்த சாண்டு நான் பேஸாக கொடுத்தனால அதுங்க தெரியல, அங்கே ஓடுது. அதுக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கப்பி ஃப்ரைஸ். இதெல்லாம் வந்து இந்த ஷெல்ஸுக்கு அடியில் ஒழிஞ்சிக்கும், பிகாஸ் இந்த மேல் ஃபீமேல் வந்து சாப்பிட்ரும். நான் இப்போதைக்கு கப்பீஸை வந்து செப்பரேட் பண்ணி வைக்கல, பிகாஸ் எனக்கு அவ்வளோ டைம் இல்லை, அதனால். அண்ட் தென் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபீடிங் பற்றி பார்ப்போம். ஸோ கப்பீஸ்க்கு நான் வந்து மோஸ்ட்டாக ஒரு நாளைக்கு ஒரே வாட்டி தான் ஃபீட் பண்ணுவேன், பிகாஸ் கப்பிக்கு வந்து ரொம்ப ரொம்ப குட்டி வயிறு. அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஃபிஷ். மீன்ஸ் இப்போ நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் மாதிரி ஹார்டியாக இருக்காது. இது ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி ஈஸியாக இறந்து போயிடும். இப்போ நீங்கள் வந்து மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் வந்து இப்போ லைவ் ஃபீட் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் தாங்கும், பட் இது அப்படி கிடையாது. அண்ட் இது வந்து ஆம்னிவோரஸஸ் சேர்ந்தது, மீன்ஸ் ரெண்டுமே சாப்பிடும், நான்வெஜ் வெஜ். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை வார்ம்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா பெல்லட்ஸும் போடலாம். இதுக்கு மைக்ரோ பெல்லட்ஸ் தான் போடணும், பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸ் வந்து ரொம்ப குட்டி வாய் இருக்குது, ஃபிஷ்ஷஸே குட்டி. ஸோ அதுங்களுக்கு ரொம்ப குட்டியான மவுத் இருக்கனால அது வந்து பெல்லட்ஸ் எல்லாம் டக்குன்னு எடுத்துக்க முடியாது. நான் உங்களுக்கு இதை வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணி காட்டுறேன் கப்பீஸ், பிகாஸ் அது வந்து பயப்படாது. நீங்களே பாருங்கள், இது வந்து ட்ரை வார்ம்ஸு நம்ம கப்பிக்கு வச்சிட்ருக்கோம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனால் சாப்பிடுவோம். எல்லாமே கிட்ட வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து நல்லா ஃபில்ட்ரேஷன் வச்சுருந்தா நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் கப்பீஸ்க்கு வந்து லைவ் ஃபுட்டு. அண்ட் 1 டைமுக்கு மேலே ஃபீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம். நான் வந்து ஒரு டைம் தான் ஃபீட் பண்ணுறேன், பிகாஸ் என்னால் அடிக்கடி வாட்டர் சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் எல்லாமே பார்த்துருச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் உங்கள் கப்பீஸை நிறைய வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி ஃபீட் கொடுக்க அது எல்லாமே பழகிடுச்சுனாவே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அண்ட் தென் ஹேண்ட் ஃபீட் இந்த மாதிரிலாம் கொடுக்க ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது எல்லாமே இம்போர்ட்டடுன்னு நான் சொன்னல, கலர்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வேணா சொல்லுங்கள், நான் வந்து இது எல்லாமே கிளாஸில் போட்டு காட்டுறேன். கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். என்னோடய ஃபேவரட் அவன் தான். இந்த உரம் பார்த்திங்களா, செம்ம கலராக இருக்கும் அதோட டெய்ல். ஃப்ரைஸ் எல்லாமே வந்து என்ன சாப்பிடணும், ஆல்ரெடி இதில் இருக்க இந்த டேங்க்கில் இருக்க ஆல்கேஸ் சாப்பிடுவோம். அண்ட் தென் நான் வந்து இப்போதைக்கு ட்ரை வார்ம்ஸ் போடுறேன். இப்போ என்கிட்ட ஃப்ளேக்ஸ் காலி ஆகிடுச்சு. நான் ஃப்ளேக்ஸும் ஃபீட் பண்ணுவேன் எங்கள் பீஸ்க்கு, பிகாஸ் அது ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகும். அண்ட் கலர்ஸ்க்கும் நல்லா பாப்பப் ஆக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால நான் ஃப்ளேக்ஸ் நிறைய போடுவேன் கப்பீஸ்க்கு மட்டும். அண்ட் தென் சிங்கிங் பேலட்ஸ் இருக்குது. அந்த சிங்கிங் பேலட்ஸ் கூட நான் போட்டேன்னா அது அடியில் கீழே போயிடும். அது நல்லா உருகிடுச்சு, மீன்ஸ் வாட்டரில் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா டிசால்வ் ஆகிடும். ஸோ டிசால்வ் ஆனால் கீழே இருக்க ஃப்ரைஸும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். நான் வந்து தனியாக ஃப்ரைஸுக்காக தனியாக வந்து ரெடி பண்ணி ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போடல. மொய்னா, ஸ்பைரல் அதெல்லாம் எதுவும் நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பண்ணலாம், கல்ச்சர் பண்ணி போடலாம். அது வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நானும் அதை கற்றுக்கிட்டு அது எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போடுறேன். எனக்கு இப்போதைக்கு அதுக்கெலாம் டைம் இல்லாதனால நான் வந்து இந்த மாதிரி ட்ரை வார்ம்ஸ் தான் ஒரு நாளைக்கு 1 வாட்டி கொடுப்பேன். அண்ட் தென் ஃப்ரைஸ்க்காக கொஞ்சம் சிங்கிங் பெல்லட்ஸும் தூவி விட்டுருவேன். நான் மெயின்டைன் பண்ணுற கப்பீஸ்க்கான டயட் இது தான்.
பட் இது வந்து பேலன்ஸ்டான்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை போடுறதுனால எனக்கு பேலன்ஸ். நீங்கள் ட்ரை வார்ம்ஸ்லாம் போடுறதா இருந்தால் இந்த 2 வேளை ஃபீட் பண்ணக்கூடாது. பிகாஸ் கப்பீஸ் குட்டியாக தான் சாப்பிடும், கொஞ்சம் தான் சாப்பிடும். இப்போ வந்து நம்ம ஹேண்ட் ஃபீடை முடிச்சுட்டு கொஞ்சமாக மேலே தூவி விட்டுடலாம். அதுங்க சாப்பிடும். அதுக்கப்புறமா அதுங்க எடுத்துக்கும். அப்படியே கொஞ்சம் சிங்கிங் பல்லட்ஸ் இருக்குது. அது வந்து மைக்ரோ சிங்கிங் பல்லட்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கீழே ஓடுறாங்க. மைக்ரோ பல்லட்ஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் கீழே போகுது. இப்போ அந்த ஃப்ரைஸ் இதை பார்த்துச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் அதுங்களும் வந்து சாப்பிடும். இந்த வந்துச்சு பார்த்திங்களா, அது இப்போ சாப்பிட ட்ரை பண்ணுவோம். ஆனால் வந்து அது வாய்க்குள்ளே போகாது, சாப்பிடுது. அந்த ஃப்ரை அங்கே ஒன்று இருக்குது குட்டி, அந்த ஃபுட்டை எடுத்து வாயில் போட்டுட்ருக்கு. நம்ம ஆளுங்க இவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. அது சிங்கிங் பல்லட்ஸ் இல்லை, இதெல்லாம் மேலே இருக்குது, அதெல்லாம் இவனுங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. இதில் எந்த கப்பி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் எப்படியும் கப்பி ஃபார்ம்லாம் வச்சு நிறைய ப்ரீட் பண்ணி ரொம்ப நிறைய வளர்த்துருப்பீங்க. நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். அண்ட் நான் வந்து முன்னாடி வந்து நிறைய வச்சுருந்தேன், ஒரு 200 ஃப்ரைஸ் வச்சுருந்தேன், ஒரு ஆர்மி ஆஃப் கப்பீஸ் வச்சுருந்தேன். பட் அது எல்லாமே நான் சேல் பண்ணிவிட்டேன். இப்போ திருப்பி நான் ரொம்ப நாளாக கப்பீஸ் வளர்க்காமல் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வாட்டியும் நம்ம அந்த மாதிரி நிறைய ஃப்ரைஸ் வந்து பண்ணலாம். பட் அது எனக்கு டைம் இல்லை. நான் ஹைடிங் ஸ்பேஸ்க்கு தான் அந்த ஷெல்ஸு, செராமிக் ரிங்ஸ்லேயும் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அண்ட் தென் நிறைய பேருக்கு என்னோடய ஜெயிண்ட் கப்பீஸ் மேலே ஒரு கண்ணு. அதை நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்டாங்க, இதை வந்து எங்கே வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க அந்த மாதிரி சொல்லி. ஏன்னா அந்த சைஸ்க்கு அங்கே உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, 2 மேலு ஒரு ஃபீமேல் வச்சுருக்கேன். அந்த ஃபீமேல் வந்து செம பெருசு. நான் ஆல்ரெடி வீடியோஸில் காட்டியிருக்கேன் ஒரு வீடியோ, இதை நான் வாங்கின வீடியோ எப்படி அதை நான் போட்டிருக்கேன், எங்கேருந்து வாங்கினேன் அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ. நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே சேஸ் பண்ணது மீன்ஸ் அப்போ நான் குட்டி அது வயிறு ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். மேல் 2மே அதை சேஸ் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம ஃபுட்டு வந்து இதுக்கு சிங்கிங் பல்லட்ஸ் போடுவோம். பிகாஸ் அதுங்க அவ்வளோ கீழே இருக்குங்க. இந்த பாண்ட் செட்டப் நான் எப்படி செட் பண்ணேன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது வந்து நான் ஒரு டெம்பரவரியாக இவங்களை வந்து அதில் விடலை. பிகாஸ் அதில் அவ்வளோ மட்டும் போதும். அண்டு இதுங்க ரொம்ப பெருசாக இருக்கனால நான் இதில் இவங்களை மட்டும் அதில் விட்டுட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே செமையாக இருக்கணுங்க. அந்த ஃபீமேல் இப்போ என்னால் கையை விட்டு எடுக்க முடியாது. பாருங்களேன், ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. மிச்சம் இருக்க 2 கப்பீஸ் அது வந்து ரெட்லேஸ் பேர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஃபுட்டுன்னு தெரிஞ்சிச்சுங்க, எல்லாமே நல்லா ஓட ஆரம்பிச்சிச்சு. ஃபுட்டு இருக்குன்னு ஃபீமேலும் நல்லா ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஆனால் எல்லாமே கீழே சுற்றிட்டு இருக்கானுங்க. மேலே வந்தால் தான் தெரியும், மேலே தான் ஃபுட்டெல்லாம் நிறைய இருக்குது. சிங்கிங் பல்லட்ஸ் சரியாக சிங்க் ஆக மாட்டேது. நம்ம கொஞ்சம் உள்ளே தட்டி விட்டோம். ஸோ மேபி இதுதான் நம்மளோட ஃபீடிங் வீடியோவில் வந்து லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும். பிகாஸ் என்கிட்ட இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே நான் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபிஷ்ஷஸ்க்கு எந்த மாதிரி ஃபீட் பண்ணணும், வேறு ஏதாவது ஃபிஷ் ஃபுட் ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணி ரிவ்யூ பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் வீடியோ பண்ணி நான் போடுறேன் கண்டிப்பாக. இது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபோக்கஸ் ஆக மாட்டேது பாருங்களேன், செம்மையாக இருக்குது கலர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது 2மே மேல் அண்ட் ஃபீமேலும் இதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. அது உங்களுக்கு நான் இந்த கப்பீஸ் எல்லாம் வந்து எப்படி ப்ரீட் பண்ணுறேன் அப்படின்லாம் நீங்கள் பெருசாக யோசிக்க வேணாம். நான் இந்த மாதிரி வாங்கி போட்டால் போதும், அதுங்கெல்லாம் ப்ரீட் ஆகிடும். கப்பீஸ் பொறுத்த வரைக்கும் அதான் ஈஸியாக ப்ரீட் ஆகிடும். பிகினராக யாராவது பார்க்குறீங்கன்னா, கப்பீஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா அது ஒன்றும் பிகினர் ஃபிஷ் கிடையாது. ஆனால் ஈஸியாக ப்ரீட் ஆகணும் அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வேணும்னா அது கப்பீஸ் தான். கப்பீஸ் அண்ட் மாலி அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் ஈஸியாக ப்ரீட் ஆகிடும். இதுக்கு ட்ரை வார்ம்ஸ் நான் போடல இப்போதைக்கு. சரி போதும், இது சரியாக கவர் பண்ண முடியல. நான் கீழே இருக்கவங்கள காட்டிட்டு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். ஃப்ரைஸ் வந்து என் கண்ணுக்கு இப்போதைக்கு 2 தெரியுதுங்க. அங்கே நீங்கள் இதெல்லாம் எப்படியோ அந்த ஒயிட் கலர் கப்பி இருக்குல்ல அதோட ஃப்ரைஸாக தான் இருக்கும். பிகாஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இதுவும் ஒயிட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அங்கே ஒன்று ஓடுது, ஒரு 4 ஃப்ரைஸ் என் கண்ணுக்கு இப்போதைக்கு தெரியுது. 5 நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சால் நிறைய இருக்கும் போல். என் கண்ணுக்கு இப்போதைக்கு 5 தெரியுது.
சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன். இந்த ஃபீடிங் சீரீஸை நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்மளை இந்த மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. Until next time, happy fish keeping. Thank you.